Greetings to you all. Class 9, Unit 2, Prose. I can't climb trees anymore. Written by Ruskin Bond, Part 2. So, dear children, in the previous episode, we saw that Ruskin Bond came to the house after 25 years and met one small girl in the house. And they were all conversing nicely. ஸோ இவருக்கு வீட்டுக்குள்ளே போக இஷ்டம் இல்லை, பட் ஹி வாண்ட்ஸ் டு கிளைம் த ட்ரீ. அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்குறா, டு யூ வாண்ட் டு கிளைம் த ட்ரீ? அந்த ட்ரீ கிளைம் பண்ணுமா? அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நோ நோ நோ, நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். மை காட், கார்டன் வால் கிளைம் பண்ணதில் எனக்கு போதும் ஆயிடுச்சு. எனக்கு மிடில் ஏஜ்டு, வயசாயிடுச்சு, வேண்டான்னு சொல்லும். இனிமேல் கார்டனை கிளைம் பண்ண முடியாது, எனக்கு வால் கிளைம் பண்ணது போதும், ட்ரீ கிளைம் பண்ணுறதுக்குள்ளே எனர்ஜி கிடையாது. லெட் அஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். இங்கேயே உட்காந்து we will talk for some time. I mentioned the jackfruit tree because it was my favorite place. உனக்கு தெரியுமா, நான் ஏன் அடிக்கடி பலாப்பழம் ட்ரீ பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்? Jackfruit tree because that is my favorite place. Do you see the thick branch stretching out over the roof? See there, அங்கே பாரு, அங்கே ஒரு பியூட்டிஃபுல் branches going there. தெரியுதா? Thick branches stretching out over the roof. Halfway along it, there is a small hollow in which I used to keep some of my treasures. அந்த பிரான்ச்சில் தெரியுதா, அந்த பிரான்ச்சு, அந்த கிளையில் ஒரு துவாரம் இருக்கும், ஒரு ஓட்டு இருக்கும். அதுக்குள்ளே தான் என்னோட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பத்திரம் படுத்தி வைப்பேன். ட்ரெஷர். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? அப்படி என்ன உங்களுக்கு ட்ரெஷர் இருந்தது? ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள். மார்பிள்ஸ். மார்பிள் மீன்ஸ் இந்த கோலி குண்டு சொல்லுவோம் இல்லையா, கோலி, ரவுண்ட் மார்பிள்ஸ். ஐட் ஒன் a book I wasn't supposed to read. ஓகே, புக்கு படிக்க விஷயம் விருப்பம் இல்லை, தூக்கி போடணும், ஆர் அதை தூக்கி போடவும் இஷ்டம் இல்லை, தொலைக்கவும் முடியல, அதை ஒழிச்சு வைக்கிறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். A few old coins I would have collected. பழைய காயின்ஸ், காசு, அதெல்லாம் பத்திரமாக ஒழிச்சு வச்சுருக்கேன். திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட். சில நேரம் வைப்பேன், சில நேரம் எடுப்பேன், சில நேரம் எடுக்கிறது. I was a bit of a crow, collecting bright things and putting them away. நான் சில நேரம் ஒரு க்ரோ மாதிரி, ஒரு காக்கா மாதிரி, எதெல்லாம் ஷைனிங்காக இருக்குதோ, பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் எடுத்து பத்திரமாக இங்கே வச்சுப்பேன். There was my grandfather's iron cross. ஸோ அங்கே என்னோடய கிராண்ட்ஃபாதரோட அயர்ன் க்ராஸ் ஒரு மெடல் மாதிரி, அதுவும் அங்கே தான் வச்சுருக்கேன். வெல், not my grandfather's exactly because he was British and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war. So in the Ayanala say the cross was a German decoration awarded for bravery during the war time la யுத்தம் காலத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அவார்ட், the first world war, when my grandfather fought in France. He got it from a German soldier. ஸோ தாத்தா அங்கே போய் நல்ல ஃபைட் பண்ணி, நல்ல விளையாடி, ஆர் யுத்தத்தில் போராடினால அவங்களுக்கு he got it from a German soldier அவங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ரைஸ். Do you still have it? இன்னும் வச்சுருக்கீங்களா? No, he said, looking her in the eyes. Left it in the jackfruit tree. ஏமா, என்கிட்ட இல்லை, அது அங்கே இருக்குது இல்லையா, ஜாக்ஃப்ரூட் ட்ரீ மேலே பத்திரமாக இருக்குது. ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக்ஃப்ரூட் ட்ரீ. அந்த பலாப்பழம் ட்ரீக்கு மேலே அந்த ஒரு பிரான்ச்சில் ஒரு துவாரம் இருக்குது, அங்கே இருக்குது. யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ. அடப்பாவமே, ட்ரீயில் வச்சுருக்கீங்களா இன்னும்? எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம், பேக்கிங் அண்ட் சேயிங் குட் பை டு பீப்புள். வீடு காலி பண்ணி போகும்போது, வீடு காலி பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லேயே எல்லாம் பேக்கிங் சேயிங் குட் பை டு பீப்புள், ஷிப்பு போகணும், அது இதுன்னு அதுலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜாக் ஃப்ரூட் ஏறி திங்ஸ் எடுக்கிறதுக்கு மறந்துருச்சு. அண்ட் திங்கிங் அபவுட் த ஷிப்
I was going to sail on that. I simply forgot all about it. Understand? When we were packing all the things to shift பண்ணும்போது I forgot about that. She quietly said, it may still be there in the hollow part of the branch. ஓகே, நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வச்ச பொருள் அங்கேயே இருக்கும், யாரும் தொற்றுக்கமா மாட்டாங்க. இங்கே மேட்ரு யாருக்கும் தெரியாது இல்லையா? எஸ், he said, it is 25 years, but it may still be there unless someone else found it. இருக்கும். 25 years ஆனாலும், எத்தனை குடும்பம் இது வீட்டில் வந்து மாறினாலும், பிகாஸ் இவங்க 3 years தான் ஆச்சு, இதுக்கு முன்னாடி எத்தனை குடும்பம் வந்து மாறினாலும் யாருக்கும் தெரியாது மேட்டர். ஸோ இட் வில் பி ஷோர்லி தேர். வுட் யூ லைக் டு கோ அண்ட் லுக்? போய் பார்க்குறீங்களா? இன்னும் மறுபடியும் உங்களோட இடம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? கோ, நீங்களே போய் மரம் ஏறி கண்டுபிடிங்க. ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இந்த லைன் இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? திஸ் இஸ் த டைட்டில் ஆஃப் அவர் லெசன். ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். என்னால் இனிமேல் மரம் ஏற முடியாது. ஸ்மால் சில்ட்ரனில் ஏறக்கூடிய அந்த தைரியம், அந்த எனர்ஜி இப்போது இல்லை. இஃப் யூ காண்ட், ஐ வில் கோ அண்ட் சி. ஓகே, உங்களால் முடியலன்னா விடுங்க, நான் போகிறேன். ஐ வில் கோ அண்ட் சி. யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ. நீங்கள் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணுங்க. யூ ஜஸ்ட் கைடு மீ வேர் டு கோ, ஹவு டு கோ, அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படி சொன்ன உடனே அந்த கேர்ள் குடு 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 குடுன்னு ஓடி போய் மரம் ஏறி ஷீ கிளைம்ட் த ட்ரீ. கிளைம் பண்ணது மட்டுமா, போய் கரெக்டான ஸ்பாட்டில் போய் எடுத்துருச்சு. ஐ ஹவ் ஃபவுண்ட் இட், ஐ ஹவ் ஃபவுண்ட் இட், யுரேக்கா யுரேக்கான்னு கடிச்சு போச்சு. ஷீ கிரைட், ஐ ஹவ் ஃபவுண்ட் இட், ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்திங். அண்ட் நவ் பேர் ஃபுட் ஷீ ரேன் பிரெத்லெஸ்லி. காலில் சப்பல் கூட போடல, அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வரா. ஷீ ரேன், மூச்சு வாங்குற மாதிரி, டுவர்ட்ஸ் ஹிம். இன் ஹர் அவுட் ஸ்ட்ரெச்டு ஹேண்ட் எ ரஸ்டி ஓல்டு மெடல். அவள் கையில் நீட்டும்போது ஒரு ரஸ்டி ஓல்டு மெடல், ஒரு துரு பிடிச்ச ஒரு ஓல்டு மெடல். இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஒரு ஜெர்மன் சோல்ஜர் அவங்க தாத்தாவுக்கு கொடுத்த மெடல், ஒரு ப்ரைஸ். அண்ட் நவ் barefoot she ran breathlessly towards him, in her outstretched hand a rusty old medal. He took it from her and turned it over on his palm. அது அவகிட்ட இருந்து வாங்கி அப்படி அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. Is it the iron cross? She asked eagerly. இதுதான் நீங்கள் சொன்னது காசா, அந்த க்ராஸா? எஸ், he said, this is it. இதுதான் 25 years இங்கே இருக்குது. Now I know why you came. இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் நீங்கள் ஓடி வந்திருக்கீங்க 25 years கழிஞ்சு இந்த வீட்டுக்கு. You wanted to see if it was still in the tree. உங்களுக்கு இது இங்கே இருக்குதான்னு பார்க்கணுன்னு தானே வந்தீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன் நீங்கள் வந்தீங்கன்னு. ஃபஸ்ட்டு ஏன் வந்தீங்கன்னு புரியல, இப்போ புரிஞ்சிச்சு. You may be right. I'm not really sure why I came. எனக்கு இன்னும் புரியல நான் ஏன் வந்தேன்னு. But you can keep the cross. You found it after all. இப்போ நீ இந்த க்ராஸை நீ வச்சுக்கோ செல்லம். நீ தானே எடுத்த போய் மரம் ஏறி நீ வச்சுக்கோ. நோ, யூ கீப் இட், இட் இஸ் யுவர்ஸ். எனக்கு வேணும், நீங்கள் வச்சுக்கோங்க, இது உங்களோட பொருள், நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இட் குட் ஹாவ் ரிமைண்டட் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up to look for it. ஏம்மா, இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்திருக்கலாம் இல்லையா? நீ ஓடி போய் எடுக்கலன்னா இன்னும் 25 years அங்கேயே உட்காந்துருக்கும். இப்போ 25 years over, had you not taken it, இப்போ நீ போய் எடுக்கலனாக்கா another 25 years it would have been there. But if you hadn't come back again, இப்போ நீங்கள் இங்கே வரலன்னா, on the right day, at the right time and with right person, okay, right day, கரெக்டான டைம், கரெக்டான டே and with the right person, he said, getting up and placing the medal in her hands. It wasn't the cross I came for, it was my youth. சொல்லும், நான் அந்த க்ராஸ்க்காக வரல, என்னோட யூத், என்னோட பழைய ஒரு யூத்துக்காக வந்தேன், பழைய நாளுக்காக. She didn't understand that, but she walked with him to the gate and waited. அந்த ஆள் சொன்னது இந்த பொண்ணுக்கு புரியல சரியா.
நான் அந்த கிராஸ்க்காக வரல, வீடு வாங்குறதுக்காக வரல, ஆனால் என்னோடய யூத்துக்காக வந்தேன், என்னை இளமை பருவத்துக்காக, சைல்டுஹுட் டேஸுக்காக வந்தேன். அது திரும்ப வருமா? வராது இல்லையா? ஒன்ஸ் கான் இஸ் கான். ஸோ இந்த யூத், சைல்டுஹுட் டேஸ், ஸ்டூடெண்ட் டேஸ் இதெல்லாம் நல்லா க்ரீனாக வச்சுக்கணும். யாரு கூடயும் சண்டை போடுறது, கசப்பானது, பிட்டர்னஸ் எல்லாம் வரக்கூடாது. ஓகே, எப்பயுமே ஸ்கூல் நினச்சா ஸ்கூலோட க்ரீன் மெமரிஸ் வரணும், பேரண்ட்ஸோட க்ரீன் மெமரிஸ் வரணும். ஸோ எவ்ரி டைம் இட் ஷுட் பி இன் அ ஹாப்பி மூட். பட் ஷி வாக்ட் வித் ஹிம் டு த கேட் அண்ட் வெயிட்டட் வேர் த ரோட் டேர்ன்ட். ரோடு முடிகிற வரைக்கும், ரோடு டேர்ன் ஆகிற வரைக்கும் த கேர்ள் வாஸ் ஸ்டாண்டிங் அண்ட் த மேன் வாஸ் ஜஸ்ட் மூவிங். ஹீ லுக்ட் பேக் அண்ட் வேவ்ட் டு ஹர். வேவ் மீன்ஸ் டாட்டா, பை பை, கை காமிக்கிறாங்க. தென் ஹீ குவிக்கன்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் மூவ்ட் பிரிஸ்க்லி டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். ஸோ வீடு பார்த்தாச்சு, க்ராஸ் பார்த்தாச்சு, எல்லாம் அவனு கூட ஒரு இளமை பருவத்தை பார்த்தாச்சு. விறுவிறுன்னு பஸ் ஸ்டாப் போகிறாங்க. தேர் வாஸ் sprightliness. Sprightliness means lively and full of energy. ஒரு உள்ளே இருந்து ஒரு எனர்ஜி வருது. And something cried aloud in his heart. ஓகே, உள்ளே இருந்து ஒரு அழுகு வேற, அவனுக்கு அழவா சிரிக்கவான்னு தெரியல. The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot for a moment that he couldn't climb trees anymore. ஸோ மனசால் ஒரு குழந்தை பருவத்தை எட்டின மாதிரி இருக்குது, பட் இன் ரியாலிட்டி ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கிளைம் த ட்ரீஸ். அந்த ஒரு வேதனையும் இருக்குது. இட்ஸ் கிளியர். த மேங்கோ சென்டட் சம்மர் ப்ரீஸ். சம்மர் ப்ரீஸில் வென் யூ கோ நியர் த மேங்கோ ட்ரீஸ், பியூட்டிஃபுல் ஸ்மெல், நைஸ் ஸ்மெல் வில் பி தேர். ஸோ அதெல்லாம் கொடுக்குது. மனசால் இளமை பருவத்தை அடைஞ்சாச்சு, பட் இன் ரியாலிட்டி ஹீ இஸ் ஓல்ட் இனஃப், ஹீ இஸ் மிடில் ஏஜ்ட், he cannot come back. Not only for him, for everybody. எல்லா மனுஷனுக்கும் ஒரு childhood days, youth எல்லாமே வரும். The days will not come again. And is it clear, children? So I hope you understood. Read the lesson again. Let us learn something about the author. Ruskin Bond was born on 19th May 1934. Okay, Ruskin Bond is the author. He was born on 19th May 1934. He is an award-winning Indian author of British descent. So, he is an award-winning Indian author. He is much renowned for his role in promoting children's literature in India. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. He got the Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Dehra. He was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. As a prolific writer, he has written over 500 short stories, essays and novels. His popular novel, The Blue Umbrella, was made into a Hindi film and was awarded the National Film Award for the Best Children's Film in 2007. ஸோ இதில் நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது நம்மளோட லோவர் கிளாஸஸ்லேயும் ரஸ்கின் பாண்ட் படி படிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய படிங்க. இட்ஸ் கிளியர். ஸோ யூ கேன் கோ டு த லைப்ரரி, யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் read more, not only reading. So Ruskin Bond can write means you also can write it. Think of something and just write it. Okay.